ஜனாதிபதி பொது மன்னிப்பில் முறைகேடு, முக்கிய அதிகாரி அதிரடி கைது. புலிகளை பகடைக்காயாக்கும் எம்பி அர்ஜுனா அதிருப்தியில் சரத் வீரசேகர. சிக்கப்போக்கும் மகிந்தவின் சகோதரர் ஆரம்பமானது அதிரடி விசாரணை. மோடியின் ரகசிய அடி உருகுலைய போக்கும் பாகிஸ்தானின் வாழ்வாதாரம். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அதிகாரங்களை கட்டுப்படுத்தும் அரசாங்கம் சம்பிக்க கடும் குற்றச்சாட்டு. டக்ளஸிற்காக ஸ்ரீதரனை எச்சரித்த சாணக்கியன், கட்சியில் இருந்து பலர் வெளியேற்றம். பிரதமர் ஹரிணியின் கருத்து தவறானது, முன்னாள் அமைச்சர் குற்றச்சாட்டு. கோவிட் பரவலின் தற்போதைய நிலை குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. வெசாக் ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் ஒரு கைதி சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் அனுராதபுர சிறைச்சாலையின் துணை ஆணையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நேற்று நடைபெற்றுள்ளது. 2025 வெசாக் காலத்தில் வழங்கப்பட்ட ஜனாதிபதி மன்னிப்பை செயல்படுத்துவதில் ஏற்பட்ட முறைகேடுகள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடாத்தி வரும் விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்போது ஜனாதிபதியால் அங்கீகரிக்கப்படாத கைதிகளை சட்டவிரோதமாக விடுவிக்க பொது மன்னிப்பு தவறாக பயன்படுத்தப்பட்டதா என்று அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். ஜனாதிபதியின் ஒப்புதல் இல்லாமல் ஒரு தண்டனை பெற்ற வங்கியாளர் விடுவிக்கப்பட்டதாக வெளியான தகவலை தொடர்ந்து சர்ச்சைகள் ஏற்பட்டுள்ளன. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் காவல்துறை, குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் ஜனாதிபதி செயலகம் என்பன விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் சபாநாயகரும் முன்னாள் அமைச்சருமான சமல் ராஜபக்ஷ மீது ஊழல் சம்பவம் தொடர்பாக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக விரைவில் அவர் ஆணையத்திற்கு வரவழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட உள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அறக்கலைய போராட்டத்தின் போது தனக்கு சொந்தமில்லாத சொத்துக்கள் அளிக்கப்பட்டதாக கூறி 1 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பீடு பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் லஞ்ச ஒழிப்பு ஆணையம் அவரது மகனும் ஊவா மாகாண முன்னாள் முதலமைச்சருமான சசீந்திர ராஜபக்ஷவிடம் கடந்த 5ஆம் தேதி விசாரணை நடாத்தி மற்றும் ஒரு ஊழல் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்தது. லஞ்ச ஒழிப்பு ஆணையம் சமீபத்தில் பல்வேறு ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக கிட்டத்தட்ட 20 முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு எதிரான விசாரணைகளை தொடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நாடாளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு விடுதலை புலிகளின் தலைவரை தமது தேசிய தலைவர் என்று தொடர்ச்சியாக குறிப்பிடுவது தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை அதிருப்தி அளிப்பதாக முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். அத்துடன் ராமநாதன் அர்ஜுனா விடுதலை புலிகள் அமைப்பினை தனது குறுகிய அரசியல் நோக்கத்துக்காகவும் பிரபல்யத்துக்காகவும் பயன்படுத்திக் கொள்வது தெளிவாக விளங்குகின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் விடுவிக்கப்பட்ட 300 கொள்கலன்களில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் ஆயுதங்கள் இருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தெரிவித்துள்ள விடயம் தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் டக்ளஸ் தேவானந்தாவை ஸ்ரீதர் திரையரங்கில் சந்தித்தது தொடர்பில் பல வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த விடயம் தொடர்பில் தமிழரசு கட்சி தொண்டர்களே இது தவறு என்று கூறும் நேரத்தில் சுமந்திரன் இது சரி என்று நியாயப்படுத்துகின்றார். தமிழ் தேசிய கொள்கைகளை உடைப்பதில் இந்தியா பின்னணியில் உள்ளதா என்பதுடன் அதற்கு கருவியாக சுமந்திரன் CVK சிவஞானத்தை பயன்படுத்துகின்றதா என்ற சந்தேகமும் உள்ளது. EPDPயின் ஆதரவை கோரிய விடயத்தில் தம்முடைய எதிர்ப்பை கட்சியின் அரசியல் குழுவில் ஸ்ரீதரன் பதிவு செய்தாலும் அதை கட்சி நிர்வாகத்தை பாதிக்கும் விடயமாக மாற்றக்கூடாது என்று சாணக்கியன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மின் கட்டண தீர்மானத்தில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் சுயாதீன தலையீடு தடுக்கப்பட்டுள்ளது என முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், வர்த்தமானி அறிவித்தலில் பிரசுரிக்கப்பட்டுள்ள மின்சார சபை சட்ட மூலத்தில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவை முழுமையாக பலவீனப்படுத்தும் ஏற்பாடுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ஆணைக்குழுவின் அதிகாரங்களை நிதியமைச்சு மற்றும் பலசக்தி அமைச்சுக்கு பொறுப்பாக்கும் முயற்சிகள் இந்த சட்ட மூலத்தின் ஊடாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மின்கட்டண தீர்மானத்தில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் சுயாதீன தலையீடு தடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை 2015 மற்றும் 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பாரிய நிதி நெருக்கடியை எதிர்கொண்டது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பிரதமரும் கல்வி அமைச்சருமான கரணி அமரசூரிய 1000 தேசிய பாடசாலைகள் திட்டத்தின் கீழ் உள்வாங்கப்பட்ட பாடசாலைகள் மீண்டும் மாகாணங்களுக்கு வழங்கப்படாது என கூறியது தவறான கருத்து என முன்னாள் வடக்கு மாகாண கல்வி அமைச்சர் சர்வேஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழூடகமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், பிரதமர் கரணி அமரசூரிய கடந்த 3ஆம் தேதி 1000 தேசிய பாடசாலைகள் திட்டத்தின் கீழ் உள்வாங்கப்பட்ட பாடசாலை
பாடசாலைகள் மீண்டும் மாகாணங்களுக்கு வழங்கப்படாது என அறிவித்தார். இவ்வாறு அவர் குறிப்பிட்டிருப்பது குறித்த 1000 பாடசாலைகளும் தங்களுடைய மத்திய அரசாங்கத்தின் கீழ் இருப்பதாக அவர் நினைத்துக் கொண்டிருப்பதாக தெரிகின்றது என்று அவர் மேலும் கூறியுள்ளார். கோவிட்-19 பரவல் குறித்து வீணச்சம் கொள்ள தேவையில்லை என சுகாதார அமைச்சு பொதுமக்களை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவின் வைத்தியர் நிபுணர் அதுல லியனபத்ரன இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் 2023 ஆண்டு மே மாதத்தின் பின்னர் கோவிட் தொற்றை சாதாரணமாக ஒரு சுவாச நோயாக உலக சுகாதார நிறுவனம் வகைப்படுத்தியுள்ளது. அத்துடன் தற்போது பரவி வரும் கோவிட்-19 திரிபுகளுக்கு கடுமையான நோய் நிலைமைகளை ஏற்படுத்தக்கூடிய இயலுமைகள் கிடையாது. சாதாரண சுவாச நோய்க்கான அறிகுறிகள் மற்றும் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவதை காட்டிலும் வேறு எந்த அறிகுறிகளையும் கொண்டிராதமையினால் சுவாச நோய்களில் ஒன்றாக கோவிட் வகைப்படுத்தப்படுகின்றது. எனவே சுவாச நோய்களை கொண்டிருக்கும் ஒருவர் சுவாசிப்பதில் சிரமத்தை எதிர்கொண்டால் மாத்திரமே மருத்துவ சிகிச்சையை பெறுவது பொருத்தமானதாக இருக்கும் என அவர் மேலும் கூறியுள்ளார். இந்திய அரசாங்கம் தற்பொழுது சிந்து, சட்லஜ் மற்றும் பியாஸ் நதிகளிலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் நீரை நிறுத்தும் நீண்டகால திட்டத்தை மேற்கொள்ளவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காஷ்மீர் மாகாணத்தின் பகல்காமில் நடந்த கொடிய பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக பாகிஸ்தானுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இடைநிறுத்துவதன் மூலம் இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய நடவடிக்கையை எடுத்தது. இதனைத் தொடர்ந்து குறித்த தாக்குதலுக்கு பதிலளிக்கும் முகமாக இந்தியா தற்பொழுது இந்த அதிரடி திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டத்தின் மூலம் பாகிஸ்தானின் நீர் விநியோகத்தை சீர்குலைக்கும் வகையில் சிந்து நதியின் நீரை திருப்பி மற்ற நதிகளுடன் இணைத்து இந்திய பகுதிகளுக்குள் செலுத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. குறித்த நீர் திட்டத்தின் முக்கிய அம்சமாக சிந்து நதியை ரவி மற்றும் பியாஸ் நதிகளுடன் இணைத்து சட்லஜ் வழியாக கரிகே தடுப்பணைக்கு கொண்டு செல்லும் வகையில் 200 கிலோமீட்டர் நீளமான 12 பெரிய சுரங்கப்பாதைகள் கொண்ட கால்வாய் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. பெசாக் ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் ஒரு கைதி சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் அனுராதபுர சிறைச்சாலையின் துணை ஆணையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நேற்று நடைபெற்றுள்ளது. 2025 பெசாக் காலத்தில் வழங்கப்பட்ட ஜனாதிபதி மன்னிப்பை செயல்படுத்துவதில் ஏற்பட்ட முறைகேடுகள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடாத்தி வரும் விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்போது ஜனாதிபதியால் அங்கீகரிக்கப்படாத கைதிகளை சட்டவிரோதமாக விடுவிக்க பொது மன்னிப்பு தவறாக பயன்படுத்தப்பட்டதா என்று அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். ஜனாதிபதியின் ஒப்புதல் இல்லாமல் ஒரு தண்டனை பெற்ற வங்கியாளர் விடுவிக்கப்பட்டதாக வெளியான தகவலை தொடர்ந்து சர்ச்சைகள் ஏற்பட்டுள்ளன. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் காவல்துறை, குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் ஜனாதிபதி செயலகம் என்பன விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் சபாநாயகரும் முன்னாள் அமைச்சருமான சமல் ராஜபக்ஷ மீது ஊழல் சம்பவம் தொடர்பாக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக விரைவில் அவர் ஆணையத்திற்கு வரவழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட உள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அறக்கலைய போராட்டத்தின் போது தனக்கு சொந்தமில்லாத சொத்துக்கள் அளிக்கப்பட்டதாக கூறி 1 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பீடு பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் லஞ்ச ஒழிப்பு ஆணையம் அவரது மகனும் ஊவா மாகாண முன்னாள் முதலமைச்சருமான சசீந்திர ராஜபக்ஷவிடம் கடந்த 5ஆம் தேதி விசாரணை நடாத்தி மற்றும் ஒரு ஊழல் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்தது. லஞ்ச ஒழிப்பு ஆணையம் சமீபத்தில் பல்வேறு ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக கிட்டத்தட்ட 20 முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு எதிரான விசாரணைகளை தொடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.